அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் என்ன செஞ்சானா, நடந்தான். துணிந்து ஆண்டவரோடு நடக்க அவனுக்கு ஆசை. அவர் சொல்ற, ஆண்டவர் நீங்க தான் ஜலத்துல நடந்து வர்றீங்கன்னு சொன்னா நானும் ஏன் நடக்க கூடாது? நான் ஜலத்தின் மேல் நடந்து வர்றேன்னு செய்யுங்க, கட்டளையிடுன்னு சொன்னா கேட்டான். வான்னு சொன்னதுனால நான் நடந்து போனேன். கொரியா தேசத்துல இப்படி ஒரு சில பெண்கள் ஸ்தோத்திரம், நானும் என் சுப்பரன் கடல்ல சமுத்திரத்துல நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆத்துல நடக்க போறேன்னு சொல்லி ஓடுகிற தண்ணி, நல்ல ஆழமான தண்ணீர்ல அவங்க நடக்கன்னு சொல்லி உள்ள போய் முங்கி போயிட்டாங்க. உள்ள அப்படியே அடிச்சு கொண்டு போயிருச்சு. பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு. நேர கொரியாவுல பெரிய ஊழியக்காரர் பாலியங்க சொன்னது கேட்டாங்களே, என்ன உங்க ஆண்டவர் அந்த ஸ்திரீகளை செய்யல, பாதுகாக்கல. இவர் சொன்னாரா, வான்னு சொன்னாரு. ஆகவே பேதுரு நடந்து போன. இவர்கள் ஆண்டவர் வான்னு சொன்னாரா, நடக்க சொன்னாரா? இவர்கள் சுய இஷ்டத்தோடு நடந்தா உள்ளதான் செய்யணும், போகணும். நான் சொல்றேன், அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், முடிவு எப்படிதான் இருக்கும்? அந்த பெண்களுடைய முடிவுதான். நீங்களாகவே இருங்க. ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை நடப்பிப்பாருன்னு சொன்னா அதற்கு வேண்டிய ஆற்றலை, பலனை, சத்துவத்தை, வல்லமையை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக அவர் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.